மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களின் தலைமையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கலெக்டர் அலுவலகம் முன்னால் தொடர்ந்து 10 வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கேட்டு மருத்துவர் ஐயாவின் ஆணைக்கு இணங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இருக்கின்ற கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சிறப்பான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று மதுரையிலே இந்த ஆர்ப்பாட்டமானது கிட்டு ஜே குரு ஆகியோர்கள் தலைமையிலே சிறப்பான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கும் அனைத்து ஜாதி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு கேட்டும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இந்த மாபெரும் சிறப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து கலெக்டர் அலுவலகங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோரிக்கை மிக விரைவாக மாநில அரசு வழங்க வேண்டும். சட்டப்படியான உத்தரவிட்டு நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இதற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அதை உடனடியாக மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இருதயசாமி ஆகிய நானும் மாநில மகளிர் அணி தலைவர் செயலாளர் ரஞ்சனா அவர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டோம். இங்கே சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஜே குரு கிட்டு இன்னும் இமான் டேனியல் பாரதி பாண்டியன் போன்ற ஆகியோர் முருகன் ஆகியோர் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைமை அலுவலகத்தின் சார்பாக.